வணக்கம் கும்பராசி நண்பர்களே. 2026 மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கும்பராசியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி ஓடுது. 7.5 சனி ஓடுனாலும் அது பாதச்சனிக்கு போயிடுச்சு. ஜென்மச்சனி விலகிருச்சு. ஜென்மச்சனி விலகுனாலே பாதி கஷ்டம் நமக்கு தீரும். ஏன்னா உள்ளதுலேயே ஜென்மச்சனி தான் நம்மளை படாத பாடு படுத்தும். கடந்த 2.5 வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி தான் இருந்தது. இப்போ அது விலகினதே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். 2வது இடத்துல சனி இருந்தால் இது வரைக்கும் உங்களுக்கு காசு பணம் கிடைக்கலைன்னா கூட இனிமேல் காசு பணம் கிடைக்கும். வருமானம் வரலைன்னா கூட வருமானம் வரும். கடன் காட்சி தீரலைன்னா கடன் காட்சி தீரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இரும்பு சார்ந்த அல்லது வண்டி வாகனங்கள் சார்ந்த வேலை அல்லது தொழில் அமையறதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் 7.5 சனி காலத்தில் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க வேலைக்கு போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாகனங்களை சொந்தமாக வச்சு நம்ம இயக்கிக்கிட்டு ஏதாவது செஞ்சோம்னா அவங்களுக்கு அந்த வாகனத்தினால நன்மைகள் இருக்காது. வாகனத்தினால நம்ம பொழைக்க முடியாது. அதனால் வேலைக்கு போயிட்டால் கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம். சொந்தமாக செஞ்சால் மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். சரி, இப்போ செவ்வாய் பகவான் வேற உங்களுக்கு 3வது ராசியில் இருக்கார். செவ்வாய் 3வது ராசியில் இருந்தாலே சகோதர தோஷம்னு சொல்லலாம். உடன் பிறந்த சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரலாம், இல்லைன்னா அவங்களோட நமக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதே மாதிரி ஒரு சொத்து பத்தை நம்ம விற்கணுன்னாலும் விற்கலாம், சொத்து பத்து நம்ம வாங்கணுன்னாலும் நம்மளால் வாங்க முடியும். அது கூடயே ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. ஒரு சிலருக்கு வீடு மாறுறது, ஊர் மாறுறது, ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, அந்த அமைப்புகள்லாம் கூட இப்போ இருக்கதா செய்யுது. அது போக கும்பராசிக்காரவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா 4வது ராசியில் சூரியன் இருக்கிறது தான் அதிர்ஷ்டம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அரசாங்க உத்தியோகம் வேணும்னா கிடைக்கும், அல்லது அரசாங்கத்தில் பட்டம் பதவிகள் வேணும்னா கிடைக்கும். அரசியலில் ஜெயிக்கலாம், அரசியலில் கூட பட்டம் பதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. 4வது ராசியில் சுக்கிரன் பலம் பெற்றிருக்கிறது. ஒரு சிலருக்கு வீடு கட்டுற யோகம், வாகனம் வாங்குகிற யோகம், வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சேர்க்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதம் இருக்குது. முயற்சி பண்ணி பாருங்கள், நடக்கும். 4வது ராசியில் புதன் இருக்கிறதும் நல்லது தான். ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்ல கல்வி வரும். சொத்து பத்துக்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நமக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்கும். உங்களுடைய தாயாருக்கு மட்டும் சற்று அலைச்சல் திருச்சல் இருக்கும். அதோட உங்களுக்கு குரு பகவான் ஏற்கனவே 5வது ராசியில் தான் இருக்கார். கும்பராசிக்கு 5வது ராசியில் குரு இருந்தால் நல்லதான்னா நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தான் குரு பகவான் கொடுப்பார். அதே நேரத்தில் அடுத்து குரு பேர்ச்சி வரப்போகுது. அது 6வது ராசிக்கு வரும். 6வது ராசிக்கு வந்தால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது, நல்லா இருக்கும். அது எப்படி நல்லா இருக்கும்னா, பொதுவாக உங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னா குரு பகவான் தான். அவர் 6வது ராசியில் இருந்தாலும் காசு பணமெல்லாம் கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற காசை நம்மளால் சாப்பிட முடியாது, அதாவது நம்ம அதை அனுபவிக்க முடியாது அந்த பணத்தை. அப்போ என்ன பண்ணும், சம்பாதிக்கிற பணம் ஏற்கனவே கடன் காட்சி இருந்தால் அதை கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஒரு சிலருக்கு கடன் காட்சிகள் சுப கடன்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த சுப கடன்களை உருவாக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த நகை நட்டுகளை மட்டும் பார்த்து வச்சுக்கணும், இல்லைன்னா நகை நட்டுகள் தொலைகிறதோ சேதாரமாகிறதோ அந்த மாதிரி பண்ணிடும். ஆனால் வருமானங்கிறது வரும், பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும், பண கஷ்டங்கள் வராது. ஏதாவது ஒரு பண தேவை இருந்தாலும் நீங்கள் யார்ட்டையாவது எங்கேயாவது போய் கேட்டீங்கன்னாலும் அந்த கடன்கள் கிடைச்சிரும். அதே மாதிரி சுபகாரியமாக நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு செய்கிற மாதிரி வரும். அப்படி செய்கிற மாதிரி வந்தால் அதனால ஒரு சில கடன்கள் ஏற்படலாம். ஆனால் அதை நம்ம தேவையற்ற கடன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது சுப கடன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல காரியத்துக்காக உருவான கடன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு விஷயம் குரு பயிற்சியில் இருக்கும். அதே மாதிரி குரு 6ல் இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு இந்த மஞ்சக்காமாலை தொடர்பான தொந்தரவுகள் வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் அடுத்து குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கும். அதனால அந்த மாதிரி எது வந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். அது ஒரு விஷயத்தை பண்ணாலே போதும், மற்றபடி ஒன்றும் தொந்தரவு செய்யாது. 7வது இடத்துல கேது இருக்கிறது சர்பதோஷம். இந்த சர்பதோஷம் என்ன பண்ணும், சர்பதோஷம்னாலே அந்த 7வது இடத்துல இருந்தாலே ஒரு சிலர் திருமணம் பண்ண விடாது, இல்லை திருமணம் பண்ணவங்கள நிம்மதியாக வாழ விடாது. அப்போ என்ன பண்ணும், ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்துடும். ஒரு சிலருக்கு தகாத உறவுகள் தொடர்புகள் ஏற்பட்டுரும். அப்படி ஏற்பட்டு வீட்டில் தெரிஞ்சு அதனால சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் கொஞ்சம் இருக்கும். இது கேது பயிற்சிக்கு அப்புறமா தான் தீரும்.
அது வரைக்கும் இருக்கும். ஆனால் எல்லா கும்பராசிக்கார கணவன் மனைவிக்கும் அப்படி இருக்காது. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்திகள் வந்து நல்லா இருக்கலாம். தசாபுத்திகள் நல்லா இருந்தால் நமக்கு மிகுந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து வராது. ஆனாலுமே வைகாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.